வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, டபிள்யூ வந்து நம்மளுடைய பால் ஹேமனை வச்சு தான் ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு ஸ்டோரி லைனை மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதாவது அது என்ன மேட்ச் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ரோமன் ரைன்ஸ் விசஸ் செத் விசஸ் சிஎம் பங்குக்கான இந்த ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் ரெஸ்ல்மேனியா 41 ஒரு பிக்கெஸ்ட் மேட்சாக வந்து டபிள்யூவில் பார்க்கப்படுது. அதாவது பிக்கெஸ்ட் மேட்சாக பார்க்கப்படுது அப்படிங்கிறத விட ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமான ஒரு ஈர்ப்பு இருக்கிற ஒரே மேட்ச் எது அப்படின்னா இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான். அது இல்லாமல் அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு ரோமன் ரைன்ஸ், செத்து, சிஎம் பங்க் இவங்க 3 பேருமே ஒரே ஸ்மாக்டவுனுக்கு வர போகிறாங்க. அதே மாதிரி ஒரே ரிங்கில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இவங்க 3 பேருமே நிற்க போகிறாங்க. இதில் வந்து பல விஷயங்களை வந்து நம்முடைய ரோமன் ரைன்ஸும் சரி, சிஎம் பங்க்கும் சரி, சித்ரோனும் சரி, இவங்க 3 பேருமே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிங்களை அந்த விஷயத்தில் அந்த ஸ்மாக்டவுனில் பேச போகிறாங்க. அது இல்லாமல் இவங்க 3 பேருமே மைக் ஸ்கில்லையும் சரி, அதே மாதிரி ஃபைட்டிங்லையும் சரி, இவங்க 3 பேர்த்த அடிச்சுக்க ஆளே கிடையாது. நம்முடைய ரோமன் ரைன்ஸோட மைக் ஸ்கில் எப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது இல்லாமல் நம்முடைய செத்ரோன்ஸாக இருக்கட்டும், நம்முடைய சிஎம் பங்காக இருக்கட்டும், அதேமாதிரி நம்முடைய ஃபைட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே சரி ஒரு தரமான ஒரு ரெஸ்லர் 3 பேருமே. அதாவது ஏதாவது ஒரு சிங்கம் வந்து காட்டில் வந்து ராஜாவாக இருந்தாவே அந்த காடு அப்படிங்கிறது தீப்பற்றி எரியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமாக இருக்கும். அதாவது சிங்கத்தை கண்டாவே மற்ற விலங்குகள் எல்லாமே ஓடி ஒடுங்கி அடங்கிடும். அதே மாதிரி அந்த காட்டில் 3 சிங்கம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு சிங்கத்துக்கே அப்படின்னா 3 சிங்கம் இருந்துச்சுன்னா அந்த காட்டோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள், அங்கே இருக்க விலங்குகளோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி தான் ரோமன் ரைன்ஸு, சிஎம் பங்கு, செத்து இவங்க 3 பேருமே அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வரப்போகிறாங்க. வந்து 3 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்க போகிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு செக்மெண்ட்டை வந்து டபிள்யூ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தாவே நமக்கே வந்து புல்லரிக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான ஒரு செக்மெண்ட்டு, தரமான ஒரு மேட்ச் வந்து நம்மளோட கண்ணுக்கு பார்க்க போகிறோம். நம்மளோட கண்ணுக்கு தெரிய போகுது. அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க. அது இல்லாமல் இப்போ போகிற ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு ரூமர் அப்டேட் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து சிஎம் பங்க்குக்கும் சரி, ரோமன் ரைன்ஸுக்கும் சரி, அது இல்லாமல் நம்முடைய செத்துக்கும் சரி, இவங்க 3 பேர்த்துக்கு தான் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு ரெஸ்ல்மேனியா 41 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். 99% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது இப்போ நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்து நம்முடைய ரோமன் ரைன்ஸும் நம்முடைய சிஎம் பங்க்கு தான் வரேன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் நம்முடைய செத்ரோன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நானும் அதே ஸ்மாக்டவுனுக்கு வரேன். அதாவது ரோமன் ரைன்ஸும் சரி, சிஎம் பங்க்கும் சரி அந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த ஸ்மாக்டவுனுக்கு நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செத்ரோன்ஸ் அவரோட வாயாக சொல்லிட்டாரு. அதே மாதிரி டபிள்யூ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு இவங்க 3 பேருமே வராங்க அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு வேளை இவங்க 3 பேர்த்துக்கும் அந்த இடத்துல வந்து 3 பேர் அடுத்த வாரம் நடக்க ஸ்மாக்டவுனுக்கு வந்து ஏதாவது சம்பவம் நடக்குது அப்படிங்கிறப்ப இவங்க 3 பேர்த்துக்குமே ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு ரெஸ்ல்மேனியா 41 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியை வந்து டபிள்யூ மூவ் பண்ணி கொண்டுட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது மேபி என்ன ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், அதாவது இதில் வந்து பால் ஹேமன் யார் பக்கம் நிற்பார், இதுதான் இந்த ஸ்டோரியோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணி வேறே. இப்போ நம்மளுடைய ரோமன் ரைன்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய சிஎம் பங்காக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே நம்மளுடைய பால் ஹேமனோட ஒரு மிகப்பெரிய ஒரு கிளைகள். இவங்களுக்கு மூல காரணமாக யார் இருந்தால் அப்படின்னு கேட்டால், அதாவது ஆணி வேற யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் நம்முடைய பால் ஹேமன் வந்து யார் பக்கம் போவார்? அதாவது நம்முடைய சிஎம் பங்க் பக்கமா இல்லை ரோமன் ரைன்ஸ் பக்கமா? நம்முடைய பால் ஹேமன் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், சிஎம் பங்க் வந்து என்னோட பெஸ்ட் நண்பன், அதாவது என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நம்முடைய பால் ஹேமன் சொல்கிறாரு. இதே இங்கிட்ட வந்து நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னோட ரோமன் ரைன்ஸ் வந்து எனக்கு வந்து தலைவர், அவரை தவிர வேறு யாரையுமே நான் தலை வணங்க மாட்டேன், என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன்னா அது ரோமன் ரைன்ஸ் மட்டுமே தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் வந்து நம்மளுடைய பால் ஹேமன் சொல்கிறாரு. அதே இங்கிட்டு வந்து என்னோட பெஸ்ட்டு நண்பன், அதாவது ஒரு மிகப்பெரிய என்னோட உயிர் நண்பன் அது யார் அப்படின்னு கேட்டால் அது முழுக்க சிஎம் பங்க் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நம்மளுடைய பால் ஹேமன் சொல்கிறாரு. ஆனாலும் 2 பேர்த்தையுமே நம்மளுடைய பால் ஹேமன் வந்து விட்டு கொடுக்கல. அப்படிங்கிறப்ப இவங்க 3 பேர்த்துக்கும் ரெஸ்ல்மேனியா 41 மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால் இதில் வந்து நம்மளுடைய பால் ஹேமனோட இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. எதனால் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஓஜி பிளட் லைன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஓஜி பிளட் லைனுக்கும் நம்மளுடைய பிளட் லைன் 2.0க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வே சீரிஸில் ஒரு வார் கேம் இருந்துச்சு. அந்த வார் கேமில் வந்து நம்மளுடைய ஓஜி பிளட் லைனில் வந்து 5வது நபராக ஒருத்தர் தேவை அப்படிங்கிறக்காக நம்முடைய ரோமன் ரைன்ஸோட டீமில் இருக்க எல்லாருமே தேடுனாங்க. ஆனாலும் யாருமே கிடைக்கல.
அப்போக்கி ஷாக்கிங்லி நம்மளுடைய பால் ஹேமன் வந்தார். பால் ஹேமன் வந்து நோ 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 சர்வை சீரிஸ் அப்படின்னா 5-5 தான், 4-4 கிடையாது அப்படிங்கிறக்காக நான் வந்து 5-5 அப்படிங்கிறக்க நான் அக்செப்ட் பண்ணுறேன், நான் 5வது நபராக ஒருத்தரை நான் கொண்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே மாதிரி நம்முடைய சிஎம் பங்கை வந்து நம்முடைய பால் ஹேமன் வந்து 5வது நபராக கொண்டுட்டு வந்தார். அந்த இதில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் அந்த அது ஓஜிப் டெல்லியில் வந்து நான் 5வது நபராக இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஃபேவரான ஒரு விஷயத்த நீ கண்டிப்பாக செய்யணும் பால் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை வந்து நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்மளுடைய சிஎம் பங்கிட்ட சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே அதே சர்வை சீரிஸில் வந்து 5வது நம்பராக நம்மளுடைய சிஎம் பங்க் வந்தார். சிஎம் பங்க் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட இணைஞ்சு வந்து அந்த சர்வை சீரிஸில் வந்து அந்த ஓஜிப் டெல்லியை வந்து வின் பண்ணவும் வச்சார். அதனால் நம்முடைய சிஎம் பங்க் வந்து சொன்ன மாதிரி ஓஜிப் டெல்லியில் இணைஞ்சார், ரோமன் ரெயின்ஸோட டீமை வின் பண்ண வச்சார். அதே மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது நம்முடைய சிஎம் பங்க் வந்து நம்முடைய பால் ஹேமன்ட்ட சொன்னார்ல, அதாவது இந்த விஷயத்தை நான் ஃபேவராக பண்ணிட்டேன், எனக்கு வந்து நேரம் கிடைக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு விஷயத்தை நீ ஃபேவராக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தியத்தை பண்ணார். அதேமாதிரி கண்டிப்பாக நான் உனக்காக நான் செய்வேன் பங்க் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அந்த சத்தியத்துக்கு வந்து நம்முடைய பால் ஹேமன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இப்போ வந்து இன்ன வரைக்கும் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நம்முடைய பால் ஹேமன்ட்ட வந்து என்ன விஷயத்த வந்து ஃபேவராக கேட்டார் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாராலையுமே கணிக்க முடியல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மட்டுமே தான் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கு. அது மேபி ரெசல்மேனியா 41ல் நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம். அந்த விஷயத்தை தான் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நம்முடைய பால் ஹேமன்ட்ட கேட்டிருப்பாரு. அந்த விஷயத்தை வந்து இப்போ நம்முடைய சிஎம் பங்க் வந்து அந்த இடத்துல வந்து லீக் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது நம்முடைய சிஎம் பங்கே சொல்லலாம், அதாவது நான் ஒரு விஷயத்த நான் உன்கிட்ட கேட்டேன்ல பால், அந்த விஷயத்த வந்து நீ வந்து எனக்கு இப்போ ஃபேவராக செய்யணும். அதாவது இந்த மேட்ச் வந்து ஒரு ஸ்டிப்புலேஷன் வந்து ஆட் ஆகணும். அதாவது ரோமன் ரெயின்ஸ், செத் பங்க் இவங்க 3 பேர்த்துக்கும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால் இதில் யார் வின் பண்ணுறாங்க, அதுவும் 3 பேர்த்தில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க கூட தான் பால் ஹேமன் வந்து போயிடணும். அதாவது அவங்களுக்கு மட்டுமே தான் வாய்ஸ்மேனாக இருக்கணும். அதுக்கப்புறம் வேறு யாரு கூடயுமே பால் ஹேமன் வந்து வாய்ஸ்மேனாக பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிப்புலேஷனை கூட நம்மளுடைய WWE ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத விட நம்மளுடைய பங்க் வந்து அந்த இடத்துல இந்த விஷயத்த நீ வந்து எனக்காக பண்ணணும், எனக்காக ஃபேவராக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பங்க் வந்து நம்முடைய பால் ஹேமன்ட்ட கூட சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை சொல்லிட்டார் அப்படின்னா இந்த மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு கேட்டால் யார் வின் பண்ணுறாங்க, அது இப்போ ரோமன் ரெயின்ஸ் அந்த மேட்ச்சில் அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் வந்து வின் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால் இது நிரந்தரமாக நம்முடைய பால் ஹேமன் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வாய்ஸ்மேனாக இருந்துருவார். அதே ஒரு வேளை ரோமன் ரெயின்ஸ் தோத்துட்டார், சிஎம் பங்க் தான் அந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சிஎம் பங்க் கூட மட்டுமே தான் நம்மளுடைய பால் ஹேமன் வந்து வாய்ஸ்மேனாக இருக்கணும். அதே 2 பேருமே வின் பண்ணல, ரோமனும் வின் பண்ணல, நம்முடைய பங்க்கு வின் பண்ணல அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் அடித்து நம்மளுடைய WWE அந்த ஒரு ட்விஸ்ட்டு அப்படிங்கிறத வேறு லெவலில் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து வின் பண்ணிட்டார் அப்படின்னா அங்கே கதையே வேறு மாதிரி ஆயிரும். ஃபேன்ஸ் என்ன நினச்சாங்க, சிஎம் பங்க் வின் பண்ணுவார் இல்லை ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுவார், அப்படி யார் இவங்க 2 பேர்த்துல யாராச்சும் வின் பண்ணாங்கன்னா பால் ஹேமன் வந்து அவரோட போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம். அந்த இடத்துல வந்து WWE ஷாக்கிங்லி வந்து நம்முடைய செத் ரோலின்ஸை வின் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டால் அதுதான் அங்கே இருக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம். அதுதான் அங்கே ஒரு ஷாக்கிங்கான ஒரு மூமெண்ட்டாக பேசப்படும். அப்படி ஒரு செத் ரோலின்ஸை வின் பண்ணிட்டார் அப்படின்னா நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் கூட போயிட்டார் அப்படின்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். அதுதான் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக கூட இருக்கும். மேபி அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதாவது அந்த இடத்துல சிஎம் பங்க்கும் வின் பண்ணல, நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் வின் பண்ணாமல் செத் ரோலின்ஸை வின் பண்ணிட்டு போயிட்டாருன்னா கண்டிப்பாக நம்முடைய பால் ஹேமன் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் கூட ஜாயின் பண்ணுவாரா, அதே மாதிரி நம்முடைய செத் ரோலின்ஸை வந்து அடுத்த லெவலுக்கு நம்முடைய பால் ஹேமன் எடுத்துகிட்டு போவாரா அப்படிங்கிற உங்களோட கருத்தை என்னன்னு சொல்லுங்கள். அது இல்லாமல் இந்த விஷயத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். அதாவது ரோமன் ரெயின்ஸ் கூட சிஎம் பங்க் கூட நம்முடைய பால் ஹேமன் வந்து வாய்ஸ்மேனாக இருக்காமல் செத் ரோலின்ஸ் கூட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க 3 பேர்த்தோட மேட்ச், அது இவங்க ரோமன், செத்து, பங்க் இவங்க 3 பேர்த்தோட இந்த ஒரு மேட்ச்சில் வந்து WWE வந்து ஒரு ஸ்டிப்புலேஷன் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து. அதாவது ஸ்டிப்புலேஷன் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நான் சொன்னேன்ல இந்த விஷயத்த கூட நம்ம WWE வந்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னல, அது நம்முடைய சிஎம் பங்க் வந்து ஒரு ஃபேவரான ஒரு விஷயம் இன்னும் பால் ஹேமன்ட்ட கேட்காம இருக்கான்னு சொன்னல, அது மேபி பால் ஹேமன் வந்து யார், அதாவது அந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பால் ஹேமன் வந்து கூட போயிடுவார் அப்படின்னா அந்த ஒரு ஸ்டிப்புலேஷன் வந்து WWE ஆட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டிப்புலேஷன் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். மேபி அந்த ஒரு ஸ்டிப்புலேஷன் வந்து WWE ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உண்மையிலுமே அல்ட்டியாக இருக்கும். அதில் ரோமன் ரெயின்ஸே வின் பண்ணிட்டாருன்னா பால் ஹேமன் கூட போயிடுவார், அது ரோமன் ரெயின்ஸ் வந்து பால் ஹேமன் கூட போயிடுவார். சிஎம் பங்க் வின் பண்ணிட்டாருன்னா சிஎம் பங்க் கூட போயிடுவார். அது செத்து யாருமே நினச்சி பார்க்க முடியாது, செத் ரோலின்ஸ் வின் பண்ணிட்டாருன்னா செத் ரோலின்ஸ் கூட நம்முடைய பால் ஹேமன் வந்து போயிடுவார்.
மேபி இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டோரி வந்து முழுக்க நம்மளுடைய ஆணி வேராக இருக்கிற நம்மளுடைய பாலிமனை மையமாக வச்சு தான் இந்த ஒரு ஸ்டோரி லைன் வந்து இப்போ மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கு. அதாவது இருக்கிற WrestleMania 41 இருக்கிற மேட்ச்களிலே ஒரு பெஸ்ட்டு ஒரு மேட்சாக இது அமைய போகுது அப்படின்னு கேட்டால் அது 100% ரோமன் டைன்ஸ் வெர்சஸ் பங்க் வெர்சஸ் செத்துக்கான நடக்க போகிற இந்த ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் ஒரு அன்பிரடிக்டபிள் ஆனால் ஒரு மேட்சாக வந்து இப்போ வந்து கருதப்படுது. இதில் யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது இன்னமும் யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு மேட்சாக இருக்குது. மேபி உங்களோட கெஸ்ஸிங் படியே இதில் வந்து யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா.